நாங்க கதை கேட்க ரெடி. நானும் கதை சொல்ல ரெடி சாய்க்குட்டி. தூரமா ஒரு அழகான கிராமம் இருந்ததாம். அங்க நிலா மீனுன்னு ரெண்டு சகோதரிகள் இருந்தாங்களாம். அவங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அன்னைக்கு விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு பையன் சொன்னானா, உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியுமா? எங்க அப்பா கடலுக்கு நடுவுல ஒரு பெரிய தீவு இருக்கான். அந்த தீவுல ஒரு ராட்சச மனுஷன் இருக்கானா. அந்த பக்கமா போற கப்பல்ல போறவங்க எல்லாரையும் பிடிச்சி அவன் சாப்பிடுவானா. என்னடா சொல்ற நீ? நிஜமாலுமா சொல்ற? எல்லாரையும் சாப்பிட்டுருவானா? கடலுக்குள்ளார அந்த மாதிரி ஒரு தீவு இருக்குதா என்ன? ஆமா நிலா, நான் நிஜமாலும் தான் சொல்றேன். எங்க அப்பா கூட சொன்னாரு. நாளைக்கு அப்பா மீன் பிடிக்க கடலுக்கு போகும்போது நீயே நானும் போலான்னு இருந்தோமே. இவன் என்னடா இப்படி சொல்றான்? எனக்கு வேற பயமா இருக்குக்கா. நீ பயப்படாத மீனு, நாம அப்பா கூட தானே போக போறோம். அப்பா எதுக்காக அந்த தீவுக்கு போக போறாரு? நமக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நம்ம நாளைக்கு நிச்சயமா அப்பா கூட கடலுக்கு போக தான் போறோம். ஓகே? சரிக்கா, வாங்க. அப்பா வர நேரம் ஆயிடுச்சு. நீங்களும் நானும் போகலாம். வாங்க வாங்க. நிலா மீனு ரெண்டு பேரும் விளையாடி முடிச்சிட்டீங்களா? விளையாடிட்டு வந்துட்டோம்பா. அப்பா நாளைக்கு நானும் மீனவும் உங்க கூட கடலுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வரோம். நிலா இப்ப வேண்டாம் கண்ணா, நீங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை கடலுக்கு கூட்டிட்டு போறேன். அப்பா, நீங்க எப்ப கேட்டாலும் எதையே தான் சொல்றீங்க. அதெல்லாம் முடியாது. நாளைக்கு நாங்க கண்டிப்பா வருவோம். நாங்க ஜாக்கிரதையா உங்க கூட இருந்துக்கிறோம்ப்பா. அப்போ ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டீங்க போகணும்னு. இதுக்கப்புறம் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, அப்படிதானே? இல்லப்பா, நாங்க சேஃபா உங்க கூட இருந்துப்போம்ப்பா. நாளைக்கு மட்டும் எங்களை கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். சரிம்மா, கூட்டிட்டு போறேன் உங்களை ரெண்டு பேரும். ஆனா நான் சொல்றது போல நீங்க இருக்கணும், சரியா? சரிப்பா, நீங்க சொல்றது போலவே நாங்க இருப்போம். அடுத்த நாள் நிலாவும் மீனும் அவங்க அப்பா கூட கடலுக்கு சந்தோஷமா போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு கடலுக்குள்ள ஒரு புயல் வந்ததாம். புயல் வந்து அவங்களோட படகு எல்லாம் நாசம் பண்ணிருச்சாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க பக்கத்துல ஒரு தீவு இருந்ததை பார்த்தாராம். உடனே படக வேக வேகமா அந்த தீவை நோக்கி ஓட்டிட்டு போனாராம். அப்புறம் அந்த தீவுக்குள்ள போய் இறங்கி காட்டுக்குள்ள அவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்பா அப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. சரி, ரெண்டு பேரும் இங்கேயே ஜாக்கிரதையா இருங்க. நான் போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்பா காட்டுக்குள்ள சாப்பாடு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி தேடி போனாராம். அப்போ நிலாவும் மீனுவும் அந்த காட்டுக்குள்ள தனியா இருந்தாங்களாம். திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டதாம். அக்கா, ஏதோ சத்தம் கேக்குதுக்கா. அன்னைக்கு அங்க பசங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, தீவுக்குள்ளார ராட்சச மனுஷன் இருக்கான்ட்டு. ஒருவேளை இதுதான் அந்த தீவா இருக்குமோ? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது மீனு, நீ பயப்படாத. இது வேற ஏதோ ஒரு சத்தமா இருக்கும். யார் நீங்க? யார் நீ? இவ்வளவு பெருசா இருக்கா? அப்போ நீதான் அந்த ராட்சச மனுஷனா? ஐயோ, நீ எங்களை கடிச்சு திங்க போறியா? என்ன சொல்றீங்க? நீங்க தான் என்ன அடிக்க வந்திருக்கீங்க. எனக்கு தான் உங்களை பார்த்தா பயமா இருக்கு. என்ன, எங்களை பார்த்து உனக்கு பயமா இருக்கா? நாங்க உன்னை அடிக்க போறோமா? யார் சொன்னா? நாங்க எதுக்காக உன்னை அடிக்கணும்? நீ தான் இவ்வளவு பெருசா இருக்க. நீ தானே இங்க வர்றவங்களை எல்லாம் கடிச்சு சாப்பிட்றதா சொன்னாங்க. என்ன சொல்ற குட்டி பொண்ணே? நான் உங்களை கடிச்சு சாப்பிடுறேனா? யாரு உங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க? ஊர்ல என்னோட ஃப்ரெண்டு சொன்னான். இந்த பக்கமா வர்ற கோட்டையெல்லாம் நிறுத்தி அதுல இருக்கிறவங்க எல்லாம் நீ கடிச்சு சாப்பிடுறதா சொல்லி சொன்னானே. இது எல்லாமே பொய். நான் இது வரைக்கும் யாரையுமே காயப்படுத்தினது கிடையாது. போட்ல இந்த பக்கமா வரவங்க தான் என் மேல கல்லையும் கட்டையும் எல்லாம் தூக்கி போட்டு என்ன காயப்படுத்துறாங்க. நான் யாரையுமே சாப்பிட்டது கிடையாது.
நான் பழங்களை மட்டும்தான் சாப்பிடுவேன். அப்படியா? நீ யாரையும் இது வரைக்கும் காயப்படுத்தினதே இல்லையா? ஆனா ஊர்ல எல்லாரும் உன்னை பத்தி தப்பான தகவலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ தான் எல்லாரையும் துன்புறுத்துறதா சொல்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே ஊர்ல இருக்கிறவங்களும் நம்புறாங்க. இப்படி கொஞ்ச நேரத்துல அவங்க 3 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம். அந்த ராட்சச மனுஷன் நிலாவையும் மீனுவையும் தோல் மேல தூக்கி வச்சு அவங்களோட ஜாலியா விளையாடிட்டு இருந்தானா. அப்போ திடீர்னு அப்பா பழங்கள்லாம் எடுத்துட்டு அங்க வந்தாராம். இந்த காட்சியை பார்த்துட்டு அவன் குழந்தைங்கள எங்க போறான்னு நினைச்சு அப்பா பயந்து போய் அவனை விரட்ட ஆரம்பிச்சாராம். அப்பா அப்பா பயப்படாதீங்க, இவனை எதுவும் பண்ணிடாதீங்க, இவன் என்னோட ஃப்ரெண்டு தான். நீங்க நினைக்கிற மாதிரி இவன் எங்களை எதுவும் பண்ண மாட்டான். இங்க வாங்கப்பா, அவனுக்கு கை கொடுங்க. என்ன நீலா சொல்ற? இவன் உங்களோட ஃப்ரெண்டா? ஆமாப்பா, இவன் எங்களோட ஃப்ரெண்டு தான். அவன் எங்களோட விளையாடிட்டு இருக்கான். ஆமாங்க, என்னை பார்த்து பயப்படாதீங்க. நான் உங்க 3 பேரையும் எதுவும் பண்ண மாட்டேன். நீ நிஜமானதான் சொல்றியா? நீ எங்களை எதுவும் பண்ண மாட்டியா? ஆமாங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். என்ன நம்புங்க. சரி, நீங்க எதுக்காக இந்த தீவுக்கு வந்தீங்க? அதுவா, நாங்க மீன் பிடிக்கிறதுக்காக கடல்ல போகிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு புயலும் சூறாவளியும் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால எங்க படகு ரொம்பவே சேதமாயிடுச்சு. பக்கத்துல இந்த தீவை பார்த்ததும் எப்படியாவது தீவுக்கு போய் நம்ம படகு சரி பண்ணிக்கலாம்னு இங்க வந்தோம். ஓ, அப்படியா? சரி, உங்களோட படகை சரி பண்றதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன், வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ராட்சச மனுஷன் இவங்களோட படகை முழுசா சரி செஞ்சு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அப்பா கொண்டு வந்த பழங்களை எல்லாம் அவங்க 4 பேரும் உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பாவும் நிலாவும் மீனும் அந்த ராட்சச மனுஷனுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க திரும்ப அவங்களோட கிராமத்துக்கு கிளம்புனாங்க. அப்போ ராட்சச மனுஷன் நிலாவையும் மீனவும் பார்த்து சொன்னானா, நீங்க இனி எப்ப கடலுக்கு வந்தாலும் என்ன பாக்குறதுக்காக இந்த தீவுக்கு வருவீங்களா? கண்டிப்பா, நாங்க இனிமே எப்போ கடலுக்கு வந்தாலும் உன்னை பார்க்க வருவோம். ஆமா, அக்கா சொன்ன மாதிரி நான் இனிமே எப்போ கடலுக்கு வந்தாலும் இந்த தீவு பக்கமா வந்தா கண்டிப்பா உன்னை வந்து பார்த்துட்டு தான் போவோம். பாய். இப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அவங்களோட கிராமத்துக்கு போயிட்டாங்க. இந்த கதையில வர மாதிரி ஒருத்தரோட உருவத்தை பார்த்து அவங்கள தப்பா எடை போடக்கூடாது. ஓகேவா? ஓகே அம்மா.